ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங் டைம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். இடையில வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆனதுனால வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் வீடியோஸும் கொஞ்ச நாள் போடுறதே இல்லை. நிறைய பேர் கேட்டுட்டாங்க ஏன் வீடியோ போடுறதில்லன்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸு, பால்காரவங்க எல்லாருமே கேட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து காலையிலே ப்ளம் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து கிறிஸ்மஸ்க்காக நிறைய பேர் ப்ளம் கேக் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை தூக்கி அதில் வச்சிடலாம். சுட்டுச்சு. நான் இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து அதை உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து டெம்பரேச்சர் ஹை பண்ணிக்கலாம். 240 டிகிரியில் வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதில் வெந்துடும், அந்த ஹீட்லேயே வெந்துடும். இது வெந்த உடனே நான் உங்களுக்கு கட் பண்ணி அப்பப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வெயிட்டுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து எடுத்து அது மேலே வச்சிட்டேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வெந்துருச்சு. நான் அடுப்பை அமர்த்திட்டேன். இப்படி குத்தி பார்த்தா கத்தியில் ஒன்றுமே ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஒன்றுமே ஒட்டலை. சைட்லையும் நீங்கள் நல்லா குத்தி பார்த்துக்கோங்க. எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது மிடில் தான். மிடில் இந்த மாதிரி குத்தி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் வெளியே எடுத்து வச்சு ஆற வைக்கணும். இப்போ வந்து நான் இதை வந்து வெளியே எடுத்து வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து நான் ஃபேனில் ஆற வைக்க போகிறேன். இந்த இப்போ இதுக்கு வந்து டிசைன் ரோசட் டிசைன் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து இது ஒரு பைட் வச்சு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ஃபைனல் நம்ம ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு.